ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, பரலோக ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகப்பனே ஸ்தோத்திரம், உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாய் நிற்கிருபை செய்த தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த மீடியா மூலமாக நாங்கள் இணையும்படி நிற்கிருபை செய்தீர், உமக்கு நன்றி ராஜாவே ஸ்தோத்திரம் ஐயா. தேவரே ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் எங்களை மறவாத எங்கள் அன்பு நேசர் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறையா. தேவரே ஐயா, உடைய நாமம் என்கிறதான பலத்த துருகத்திற்குள்ளாக எங்களை அடைத்து பாதுகாக்கிற எங்கள் தேவன் ராஜாவே, உண்மை நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா. இந்நாள் வரையும் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் நீர் பாதுகாத்து வந்த தயவை நினைத்து நன்றியோடு கொடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரம். புலம்பல்காரன் சொல்வது போல நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்கிறார் ஐயா ஸ்தோத்திரம். அந்த முடிவில்லாத இரக்கங்களினால் நீர் எங்களை நடத்துகிறபடியால் உம்மை நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா நாங்கள் உம்மை துதித்து பாடப்போகிறதான பாடல்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ராஜாவே ஸ்தோத்திரம். அதன் பின்பாக தகப்பனே செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்படட்டும் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா. அப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் தகப்பனே ஸ்தோத்திரம், ஆராதனையில் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டப்பா. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவா ஹமஷிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஸ்தோத்திரம். ஆரம்பமாக ஒரு துதி பாடலை பாடி நம்ம ஒரு மகிமைப்படுத்துவோம். துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏக பரன் காவலனாயிருந்தாரே, ஏக பரன் காவலனாயிருந்தாரே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சோதனை பலவாய் மேகம் போல் முனை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் முனை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய்
இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு ஆமென் ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு மலையாள பாடலை பாடலாம். 667. அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே அனுதினம் நின் பாதம் கதியே அடியாக்கு நின் கிருபாமதியே அனுதினம் நின் பாதம் கதியே அடியானு நின் கிருபாமதியே அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே வந்தினகள் வந்திடுகில் வலையுகையில் என்றுதயம் வந்தினகள் வந்திடுகில் வலையுகையில் என்றுதயம் வல்லவன் நீ என்னவையும் முன்னேடுமோ பின்னே பயம் வல்லவன் நீ என்னவையும் முன்னேடுமோ பின்னே பயம் அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே தன்னுயிரே பாவிகட்டார் தன்னவனாம் நீனியும் தன்னுயிரே பாவிகட்டார் தன்னவனாம் நீனியும் தள்ளிடுவோ ஏழை என்னே தீரமோனின் ஸ்நேகமென்னில் தள்ளிடுவோ ஏழை என்னே தீரமோனின்
அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே திருக்கரங்கள் தாருண்டனல்ல சிக்ஷையில் நான் பதறுகில்ல திருக்கரங்கள் தாருண்டனல்ல சிக்ஷையில் நான் பதறுகில்ல மக்களின் சாசனங்கள் சேகத்தின் பிரகாசனங்கள் மக்களின் சாசனங்கள் சேகத்தின் பிரகாசனங்கள் அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே பாரிடமாம் பாழ்மணலில் பார்த்திடும் யான் நின் தணலில் பாரிடமாம் பாழ்மணலில் பார்த்திடும் யான் நின் தணலில் சோதனைகள் வரும் அளவில் மறைஞ்சிடும் யானின் மார்பிடத்தில் சோதனைகள் வரும் அளவில் மறைஞ்சிடும் யானின் மார்பிடத்தில் அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே அனுகிரகத்தின் அதிபதியே ஆனந்த கிருபா பெரும் நதியே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா. எல்லா துதிகளும் ஸ்தோத்திரங்களும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறீங்க யாகுவா. அந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா. தேவரீர் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய துதிகளிலே நீர் பிரியப்படணுமே அப்பா. எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நீர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேணுமே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமே ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறையா. இதோ செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது அப்பா உம்மால் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையை நீர் தந்து ராஜாவே. ஸ்தோத்திரம். அபிஷேகிக்கப்பட்டதான வார்த்தைகளை தந்து ராஜாவே எங்கள் இருதயத்தில் நீர் ஆளுகை செய்வீராக ராஜாவே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. செய்தி கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் அப்பா உடைய வார்த்தை ஊடுருவி சென்று தகப்பனை நீர் அனுப்பின நோக்கம் நிறைவேறும்படியாக அது செய்யட்டும் ராஜாவே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த எபினேசர், எங்களுக்கு உதவி செய்த எபினேசர், இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறேன். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆம் ராஜாவே. எந்த காலத்திலும் நாங்கள் சாய்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு ஒரு மார்பீடம் உண்டு. அது உம்முடைய மார்பீடம் தானே தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளுவீராக. நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. யாகோஷுவ மசிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம். யாகுஷுவ மசிகா நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நாம் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். I greet you all in the matchless name of Yahushua Mashiach, and let us enter into the message for today's meditation. Let us turn to Romans chapter 8 verse 28. நாம் இன்று தினத்தினுடைய தியானத்திற்காக ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம்
அதனுடைய 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Amen. And we know that all things work together for good to those who love Elohim, to those who are the called according to his purpose. இங்கே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். எது நடந்தாலும் நன்மைக்கே நடக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுவதாக நாம் கேட்டு இருக்கிறோம். We must have heard from the uninformed people that whatever is happening, it's all for good. ஆனால் உண்மை அது அல்ல. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லுவது அது ஒரு சரியான காரியங்கள் அல்ல. அநேகருக்கு தீமைக்கு ஏதுவான சம்பவங்கள் நடந்திருப்பதையும் தீமையில் அது முடிந்திருப்பதையும் நாம் அறிவோம். It is not true that whatever is happening is for good, because we know many things have ended up in evil, in destruction, in danger. So that statement is not true. அப்படியானால் யாருக்கு அது நன்மையாக இருக்கும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதற்கு 2 கண்டிஷன்கள் அங்கே வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். So we see here it is not happening, whatever is happening is not good for everyone, but only for few people who fall into this category, who fit into these 2 conditions. Only for those people it is happening good. Whatever is happening for good. So வேதம் சொல்லுகிற பிரகாரமாக யாருக்கு அது நன்மையாக நடக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அங்கே 2 விதமான ஒரு காரியங்களை அங்கே வைத்திருக்கிறார் தேவன். அதிலே ஒன்று தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2வது ஒன்று தேவனில் அன்பு கூறுகிறவர்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்கள். அப்படி அன்பு அப்போ பிரதான காரியம் அங்கே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். So that precondition here are 2. One is to love Elohim, those who love Elohim, and also those who are called for his purpose. So only for these people whatever is happening for good. So நாம் நிச்சயமாக தேவனுக்கு நன்றி கூற முடியும். ஏனெனில் நிச்சயமாக நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். நாம் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறபடியினாலே என்ன நடந்தாலும் அது நிச்சயமாக நமக்கு நன்மையாகத்தான் அது நடக்கும். ஆகையால் நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. I thank Yahuwah for we are the people who love Elohim and we are the people who are called by Elohim. So whatever is happening in our life is for good. But in the meantime, let us go and meditate the word and find out whether we are perfectly fitting into this category or we need to do something. So எல்லாமே நன்மையாக நடக்கிறது என்பதனால மிகுந்த சந்தோஷம். ஆனாலும் நாம் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நாம் அதற்குள் அடங்குகிறோமா, அல்லது அந்த வசனம் சொல்லக்கூடியதான அந்த பரிபூரணம் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் வசனத்தை வைத்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்படி ஆராய்ந்து பார்த்து நாம் அதிலே
ஏதாவது செய்ய வேண்டுமானால் நாம் அதை செய்யலாம். ஸோ யாகுவா நம்மோடு கூட பேசும்படி நீங்கள் ஜெபத்திலே அமர்ந்திருங்கள். ஸோ முதலாவது the first condition in that is to love Elohim. Those who love Elohim. தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பதுதான் முதலாவது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான கட்டளை. அதாவது அதில் எழுதப்படும் போது கடைசியில் அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அழைக்கப்பட்டவர்களை அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்போ அந்த அன்பு தான் முதலாவது பிரதானமாக அங்கே வருவது, தேவனிடத்தில் அன்பு கூறுவது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாருமே தேவனில் அன்பு கூறுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. There is absolutely no doubt that we all love Elohim, and that's why we are coming for this gathering, and we are in this business. Otherwise we would have not been in this business. So நாம் எல்லாரும் உண்மையிலேயே தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்கிறபடியினால தான் நாம் இந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்கிறோம், இந்த விஷயத்திலே நாம் கலந்து கொள்ளுகிறோம். இது நம்முடைய பிரதான ஒரு காரியமா இருக்கிறது. ஏனெனில் நாம் ஏற்கனவே அவரிலே அன்பு கூறுகிறோம். இதுல எந்த சந்தேகமும் நிச்சயமாக இல்லை. சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன என்பதை நாம் இங்கே இப்பொழுது பார்க்க போகிறோம். உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மார்க் chapter 12 verse 30. உன் தேவனாகிய யெகோவாவிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ யாகுவாவிடத்திலே நாம் அன்பு கூறும் பொழுது நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And you shall love Yahuwah your Elohim with all your heart, with all your soul, and with all your mind, and with all your strength. இப்படியாக நாம் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறது. எதை செய்தாலும் முழுமையாக நாம் அங்கே செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. So the word says very clearly here that when you love him, that you will love with the whole heart, with the whole strength, with the whole soul and the whole mind, everything whole. But this verse, the basic verse of this is in Deuteronomy chapter 6 verse 5. இதனுடைய மூல வசனம் எங்கே இருக்கிறது என்றால் உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீ உன் தேவனாகிய யெகோவாவிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். Deuteronomy 6 verse 5. So you shall love Yahuwah your Elohim with all your heart, with all your soul, and with all your might. So தமிழ்ல எப்படி இருக்குது உபாகமம்? நீ உன் தேவனாகிய யெகோவாவிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஆவி ஆத்துமா சரீரம், ஆவி ஆத்துமா சரீரம் இங்கே சொல்லும் பொழுது உன்னுடைய முழு இருதயம் என்று சொல்லும் பொழுது அது உன் முழு ஆவியோடும் என்று அர்த்தம். அடுத்தது முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்று சொல்லும் பொழுது அது சரீரத்தோடும். இப்படியாக உன் ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றிலும் நீ தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூற வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. When it says that your heart and your soul and your mind, your strength, so it means your body, soul and spirit. So when you love your Elohim, you have to love with all these three, and wholly you have to love him.
So for such people, whatever is happening for good. So இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்படியானால் நம்முடைய சரீரத்திலே முழுமையாக அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும், நம்முடைய ஆவியிலே முழுமையாக நாம் அன்பு கூற வேண்டும். நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக அன்பு கூர்ந்து விடும். When you love your Elohim with all your body and with all your spirit, automatically your soul will love him. ஏனெனில் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ஆவியினாலும் உங்களுடைய சரீரத்தினாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது. சரீரத்தில் நாம் செய்கிறதான பாவம் நம்முடைய ஆத்மாவை பாதிக்கிறது. நம்முடைய சிந்தையில் நாம் செய்கிறதான பாவம் நம்முடைய ஆத்மாவை பாதிக்கிறது. So when you love with your body and with your mind, with your heart, automatically soul starts loving Elohim. Whatever you do in your body, it affects your soul. Whatever you do in your heart also affects your soul. So we have to control these two. நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவியும், நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. Our body and our spirit are under our control. So நம்முடைய சரீரத்தை நாம் சரியாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து அந்த சரீரம் தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாக நாம் வைத்திருந்தோமானால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய சரீரத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். We have to control our body in such a way that we love Elohim with all our body. Then whatever is happening for good in our life. So சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது நான் எந்த விஷயத்தை சொல்லுகிறேன் என்று நீங்கள் அங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அது நான் சொல்வது நீங்கள் பாவம் செய்யக்கூடாது அந்த மாதிரி காரியங்களை நான் இங்கே சொல்லவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அனைவரும் அந்த விஷயத்திலே ஜெயம் பெற்றவர்கள். நீங்கள் பாவத்திற்கென்று மரித்து இப்பொழுது தேவனுக்கென்று பிழைக்கிறபடினாலே அந்த விதமான பாவங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இப்பொழுது கிடையாது. இருந்தால் அதை நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். When I say that you need to control your body, I'm not talking about the worldly sin. I'm not talking about such things. Thank Yahuwah that we have already overcome in that area, because we were dead to sin and live for Elohim. So அந்த விதத்திலே நாம் நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. நாம் செய்ய வேண்டியதான காரியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அந்த காரியம் என்னவாக இருக்கிறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு Romans chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பாருங்க, இங்கே உங்கள் சரீரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் மூலமாக இங்கே சவுல் எழுதுகிறார். உங்கள் சரீரங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? I beseech you therefore, brethren, by the mercies of Elohim, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to Elohim, which is your reasonable service. So what you have to do with your body is clearly mentioned here.
நாம் நம்முடைய சரீரத்தை என்ன செய்ய வேண்டுமா? நாம் நம்முடைய சரீரத்தை ஒப்புவிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். What the word says that now you have to offer your body as a sacrifice. அங்கே சொல்லுகிறது உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்க வேண்டும், செத்த பலியாக அல்ல. ஒரு ஜீவனுள்ள பலியாக உன்னுடைய சரீரத்தை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் அவர் அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் முதலாவது தன்னுடைய சரீரத்தை முழுமையாக நமக்கு ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. The word says that you have to offer your body as a living sacrifice, not as a dead sacrifice, because first he offered his body as a living sacrifice for your sake and my sake. ஆகையால் அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தன்னை அப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார், உனக்காகவும் எனக்காகவும். Because he offered his body as a living sacrifice for your sake and for my sake, now we are healed by his scars. By his stripes we are healed. So நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை இப்பொழுது அவரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். எப்படியாக ஒப்புவிக்க வேண்டுமா? அது ஜீவனுள்ளதா இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது மரித்த சரீரமா இருக்குது. பாவத்தில் வாழ்கிறவன் பாவத்தில் மரித்தவனா இருக்கிறான். அப்போது ஜீவனுள்ள பலியாக இருக்க வேண்டும். அதே போல அது பரிசுத்தமுள்ள பலியாக இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்தமுள்ள பலி என்று சொல்லும் பொழுது யாகுஷ்வா மசிகா அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்த பிறகு நாம் பரிசுத்தமாயிருக்கிறோம். அதை நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். You have to offer your body as a living sacrifice and also kadosh, holy. Our body was dead in sin, but now it is cleansed by the blood of Yahushua Mashiach, and he sanctified us from all our sins, and it has become kadosh now. Now you need to offer yourself to the service of Yahuwah as a sacrifice. இந்த நிலையிலே, பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே இப்பொழுது நம்முடைய சரீரத்தை அவருடைய சர்வீஸ்க்காக, அவருடைய பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். So his part he has done in our body. He cleansed it, he made it holy, kadosh, and now you need to offer yourself for the service of Yahuwah as a sacrifice. Because this body now doesn't belong to you. It belongs to Yahuwah, Yahushua Mashiach. இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த சரீரத்தை நீ அவருடைய சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் தேவனில் அன்பு கூறுவது. அதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனெனில் இனி பிழைப்பது நாம் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே ஜீவிக்கிறார், மேசியாவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நாம் நமக்கு சொந்தம் அல்ல. சோ இந்த சரீரத்தில் இருந்து தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது வெறும் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறதான அந்த ஒரு கீழ்த்தரமான ஒரு அனுபவம் அல்ல. Now to struggle with our body means we don't struggle with the sin anymore. Not that cheap. That is finished now. We have come to a different dimension, different stage now. And in this stage, now we need to do something. We need to sacrifice our body.
சோ இப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்முடைய சரீரத்தை அவருடைய சேவைக்காய் அர்ப்பணிக்க வேண்டும். When you love somebody, or it is especially this love is between husband and wife. Now you are his. You are not yours anymore. So now what you are supposed to do, let's read from the scripture. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். காரணம், நாம் நமக்கு சொந்தம் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் நம்முடைய மணவாளன், நாம் மணவாட்டி. மணவாளனும் மணவாட்டிக்கும் இருக்கிறதான அந்த சம்பவத்தை நாம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 7 verse 3. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. So let the husband render to his wife the affection due her, and likewise also the wife to her husband. The wife does not have authority over her own body, but the husband does. And likewise the husband does not have authority over his own body, but the wife does. இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கணவன் மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டும், மனைவியும் கணவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அது எப்படி அன்பு கூறுகிறார்களாம்? மனைவியே, நீ உன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, உன் கணவனே அதற்கு அதிகாரி. அதே போல கணவனே, நீ உன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, உன் மனைவியே அதற்கு அதிகாரி. So according to the verse that husband has no authority over his body, his wife does. And similarly, wife has no authority over her body, but her husband does. So கணவன் தன்னுடைய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல என்பதை அவர் தன் மணவாட்டிக்கு தன் சரீரத்தை முழுமையாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து, நான் இவ்வளவாய் உன்னிலே அன்பு கூறுகிறேன் என்பதை அவர் அங்கே காண்பித்தார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய சரீரத்திற்கு எதையாகிலும் தேவை என்று எதையும் மறைத்து வைக்காதபடிக்கு முழுமையாக தன்னை தன்னுடைய சபைக்காக, தன்னுடைய மணவாட்டிக்காக அவர் அர்ப்பணித்திருக்கிறார். Hallelujah. To show that he doesn't have authority over his body, he offered his body as a whole sacrifice, as a living sacrifice at the stake of Calvary, not keeping anything for himself, offered himself to his kahal, that is his bride, and declared his love towards his bride. தன்னுடைய மணவாட்டிக்கு தன்னுடைய அன்பை முழுமையாக அவர் வெளிப்படுத்தினார். தனக்கென்று அவர் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. இப்பொழுது மணவாட்டியினுடைய நேரம் வந்துவிட்டது. மணவாட்டியே, உன் சரீரத்துக்கு நீ அதிகாரி அல்ல என்பதை நீ உணர்ந்து கொண்டு, உனக்கு அதிகாரியா இருக்கிறவர் உன் மணவாளன் என்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் நீ நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும். அருமையான தேவ பிள்ளையே, ஹalleluya. Dear bride, now you need to understand that you are no more authority over your body. It is the authority of Yahushua Mashiach, who is your bridegroom, who has the full authority over your body. Now you have to deny your body. நீ உன்னுடைய சரீரத்தை முழுமையாக மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டால் நீ உன்னுடைய சரீரம் உனக்குரியது அல்ல, இது அவருக்கு சொந்தமானது. Hallelujah. இந்த சரீரமே, this body doesn't belong to you anymore, it belongs to him because he paid the ransom and purchased you.
இந்த சரீரத்திற்காக மீட்கும் பொருளை ஒப்பு கொடுத்து அவர் உன்னை விலக்கி வாங்கி இருக்கிறபடினாலே இதற்கு நீ அதிகாரி அல்ல, அவர்தான் அதிகாரி. ஹalleluya, ஹalleluya. ஆகவே இந்த சரீரம் அதாவது அவருடைய காரியத்திற்காக தான் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர உன்னுடைய காரியத்திற்காக அது பயன்படுத்த கூடாது. Therefore this body of yours has to be used for his service, for his will, and not yours at all. Hallelujah, hallelujah. Thank you, Father. So அதை நாம் எப்படி செய்ய போகிறோம்? இன்றைக்கு நம்முடைய சரீரம் என்ன செய்கிறது? கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் ஒத்து போவதில்லை. அவரை குறித்து யாரிடத்திலும் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒத்து போவதில்லை. அவருக்காக ஓட வேண்டும் என்றால் நம்மால் ஓட முடியவதில்லை. நாம் அதற்கு ஆயத்தமாவதில்லை. நம்முடைய சரீரத்தை நாம் இன்றும் நமக்காகவே பயன்படுத்துகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் அதை செய்யலாம், இன்னும் கொஞ்ச நேரம் இதை செய்யலாம் என்று இன்றைக்கும் நம்முடைய சரீரத்தை நாம் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். அவருடைய ஆளுகைக்கு நாம் உட்படுத்தவில்லை. Even today we haven't offered our body as a whole sacrifice to him. We can't sit in prayer, we can't speak for him, we can't walk for him, we can't work for him, we can't run for him. Still we are lazy. We find pleasure in our own things. I'm not talking about sins. No, we don't have any connection with that. But we spend for our pleasure, forgetting that we have no authority over our body. He has the authority. So it has to be for him. Your service has to be for him. நம்முடைய சரீரத்திலே நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை உணராதபடிக்கு இன்றைக்கும் நம்முடைய சந்தோஷத்திற்காகவே நம்முடைய சரீரத்தை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நான் பாவ காரியங்களை குறித்து சொல்லவில்லை. நாம் கண்டிப்பாக அதை மேற்கொண்டு வந்து விட்டோம். திரும்பவும் அதை பற்றி பேசவோ அதை பற்றி சிந்திக்கவோ நமக்கு அவசியம் இல்லை. அதை நாம் புறம் ஒதுக்கிட்டு தள்ளிவிட்டோம். அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் நான் சொல்வதோ இந்த உலக பிரகாரமான சந்தோஷங்களுக்காக, சோம்பல் தனங்களுக்காக, உறக்கத்திற்காக, இந்த மாதிரி காரியங்களுக்காக நாம் அதிக நேரத்தை நாம் நம்முடைய சரீரத்தை பயன்படுத்துகிறோமே ஒழிய அவருடைய மகிமைக்கென்று நாம் நம்முடைய சரீரத்தை பயன்படுத்துவதில்லை. A true wife pleases her husband by serving him wholeheartedly, and she declares his love for him in this manner. ஒரு உண்மையான மனைவி தன் கணவனுக்கு சேவை செய்வதன் மூலம் தான் அந்த கணவன் மேல் வைத்திருக்கிற அன்பை அவள் வெளிப்படுத்துகிறாள். உண்மையான மனைவி கண்டிப்பாக சேவை செய்வாள். A true bride will definitely serve the master, serve the husband. That will be her priority. ஒரு உண்மையான மணவாட்டி தன் கணவனுக்கு சேவை செய்வாள். அதுதான் அவளுடைய முக்கிய காரியமாய் இருக்கும். அதை தவிர்த்து மற்ற காரியங்களை பின்னாலகத்தான் செய்வாள், இரண்டாவதாகத்தான் செய்வாள். ஆனால் இன்றைக்கு but today how we are living, how much we offered our body as a whole living and holy sacrifice to Elohim, or do we use our body for our own pleasure, our own purpose? So we need to understand that
நாம் அதை கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய சரீரத்தை எதற்காக பயன்படுத்துகிறேன்? நான் அவருடைய சேவைக்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய பிரியத்திற்காக நான் என்னுடைய சரீரத்தை பயன்படுத்துகிறேனா இல்லையா? ஆகையினால தான் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர் உன் முழு சரீரத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். So which way I use my body now? How much I love Yahuwah through my body. That's why Yahuwah said that you love your Elohim with all your body. Not less, not partially, but with all your body. So நாம் நம்முடைய சரீரத்தை முழுமையாக அவருக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர் நம்மிலே வைத்து, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உன் தேவனிடத்திலே நீ அன்பு கூறும் பொழுது முழு சரீரத்தோடு நீ அன்பு கூற வேண்டும். So you may meditate more upon this, how you can serve Yahuwah with your body. சரீரத்தை வைத்து நாம் யாகோவுக்கு எப்படி சேவை செய்ய முடியும், பிரியமாய் நடக்க முடியும் என்பதை நீங்கள் தியானம் செய்து கொள்ளுங்கள். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். அடுத்தது ஆவி. உன் முழு ஆவியோடும் நீ அவரை நேசிக்க வேண்டும். நான் என்ன சொன்னேன்? சரீரமும் ஆவியும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. You love your Elohim with all your heart, that is all your spirit. As I told you, this body and the spirit both are under our control. We need to control it. முதலிலே நம்முடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்கிறது என்பதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 2 verses 11 onwards we will read. 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவரும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். Hallelujah. For what man knows the things of a man except the spirit of a man which is in him? Even so, no one knows the things of Elohim except the spirit of Elohim. Now we have received not the spirit of the world, but the spirit who is from Elohim, that we might know the things that have been freely given to us by Elohim. இங்கே நாம் 3 விதமான ஆவிகளை குறித்து இங்கே வாசிக்கிறோம். ஒன்று மனுஷனின் ஆவி, இன்னொன்று உலகத்தின் ஆவி, அதற்கு பிறகு 3வது தேவ ஆவியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது இங்கே உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷனும் மனுஷனின் ஆவியை பெற்றிருப்பான். அந்த மனுஷனின் ஆவியை குறித்து 14ஆம் வசனம் சொல்லும் பொழுது ஜென்ம சுபாவம் என்று சொல்லுகிறது. அப்போ மனுஷனின் ஆவி என்பது ஜென்ம சுபாவம், நீ பிறந்ததிலிருந்து உனக்கு இருக்கிறதான சுபாவம், அது மனுஷனில் இருக்கிறதான ஆவி. அந்த ஆவி ஒன்றிலே உலகத்தின் ஆவியை தன்னிடத்தில் பெற்றுக்கொள்ளும், அதாவது பிசாசின் ஆவியை தன்னிடத்தில் பெற்றுக்கொள்ளும், இல்லாவிட்டால் தேவனிடத்திலிருந்து வருகிறதான தேவ ஆவியை இது பெற்றுக்கொள்ளும். எந்த ஆவியை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாயோ உன் ஆத்மா அப்படித்தான் இருக்கும். நீ துஷ்ட ஆவி உனக்குள் இருந்ததானால், உலகத்தின் ஆவி உனக்குள் இருந்ததானால் நீ துஷ்ட ஆத்மா என்று அழைக்கப்படுகிறாய். உன் ஆத்மா அங்கே பாதிக்கப்படுகிறது. So you find these 3 types of spirits here. One is
a human spirit, man's spirit. The next one is the world spirit, and the third one is spirit of Elohim, and the man's spirit is called as the natural spirit that naturally comes in you when you are born. So the மனுஷனின் ஆவி இந்த உலகத்துக்கு நேராக திரும்பி உலகத்துக்குரியவைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள் உலகத்தின் ஆவி வந்து விடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவன் தேவனுக்கு நேராக திரும்புவான், ஆனால் அவனுக்கு தேவனுக்குரிய ஆவி அங்கே வந்து விடுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் Matthew chapter 12 verse 43. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்படாததாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதாய் இருக்கும். Amen. When an unclean spirit goes out of a man, he goes through dry places seeking rest and finds none. Then he says, I will return to my house from which I came. And when he comes, he finds it empty, swept and put in order. Then he goes and takes with him 7 other spirits more wicked than himself, and they enter and dwell there. And the last state of that man is worse than the first. So shall it also be with his wicked generation. So மனித ஆவி அங்கே இருக்கும் பொழுது அது சுத்தமாகத்தான் இருக்கிறது, அதிலே ஒன்று பாவம் இல்லை. அது சுத்தமாக இருக்கிறதோடு மட்டுமல்ல, அது காலியாகவும் இருக்கிறது. அப்படி காலியாக அது இருக்க முடியாது. ஒன்றிலே உலகத்தின் ஆவி அதற்குள் வர வேண்டும், அல்லது தேவனுக்குரிய ஆவி அதற்குள் வர வேண்டும். ஏன் தேவனுக்குரிய ஆவி வர வேண்டும் என்று சொன்னால், இங்கே அசுத்த ஆவிகள் வறண்ட இடங்களிலே அலைந்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. எங்கே போகலாம் என்று அங்கே சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறது. பேதுரு கூட அதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்கிறானா? வகை தேடி சுற்றி திரிகிறான். When the body is the man's spirit, it is a clean one, and also it is empty. It says very clearly, finds it empty, swept and put in order. But it cannot remain empty. It has to be occupied either with the world's spirit or with Elohim spirit. It cannot remain empty. Because when it remains empty, this evil spirit will enter by force. As the scripture says in 1 Peter chapter 5 verse 10. Anji. First Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன்
கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். Hallelujah. So be sober, be vigilant, because your adversary, the devil, walks about like a roaring lion, seeking whom he may devour. அப்போ மனுஷ ஆவி அங்கே தனியா இருக்குமானால் அதற்கு அங்கே பாதுகாப்பு கிடையாது, அது காலியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பிசாசானவன் என்ன செய்கிறான்? வலுக்கட்டாயமாக அந்த காலியா இருக்கக்கூடிய இடத்துக்குள் அவன் நுழைந்து கொள்ளுகிறான். அதனாலே ஒரு மனுஷன் கெட்ட மனுஷன் ஆகி விடுகிறான். So when the devil finds that man's spirit is empty, he forcibly enters into it and makes that person as an evil person, his soul as an evil soul. அப்ப தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? அங்கே மனுஷனுடைய இருதயம் காலியாக இருக்கக்கூடாது. அங்கே உலகத்தின் ஆவியை வரவிடாதபடிக்கு அவன் தடுத்து கொண்டு அங்கே தேவ ஆவியினாலே அவன் தன்னை நிரப்பிக் கொள்ள வேண்டும். தேவ ஆவியினாலே அவன் தன்னை நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும், அது குறையவும் கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். So man must make sure that man's spirit is not empty and not yielding to the world, but getting filled it with the spirit of Elohim. And you have to ensure that it is not, the level is not decreased and it is being leveled always. And you need to refill it again and again, according to Ephesians chapter 5 verse 18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் யாகோவை பாடி கீர்த்தனம் பண்ணி. Hallelujah. And Ephesians 5:18 says, and do not be drunk with wine, in which is dissipation, but be filled with the Spirit. See? Do not be filled with the wine, which is the only thing, but be filled with the Spirit of Elohim. துன்மார்க்கமான மதுபான வெறியினாலே உன்னை நீ நிரப்பிக் கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே, தேவ ஆவியினாலே நீ உன்னை நிரப்பிக் கொள்ள வேண்டும். Do you remember I told both the body as well as the spirit is in your control. So when your man's spirit is empty, the devil or the evil spirit will enter into you very forcibly. If you want to avoid that, by force you have to pray and ask the spirit of Yahweh to come in you. பிசாசின் ஆவி வலுக்கட்டாயமாக உனக்குள் நுழைந்து விடும். அப்படி நடக்க வேண்டாம் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவன் எனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி நீ வருந்தி கேட்டுக்கொள்ள வேண்டும். நீ வருந்தி கேட்டால் தான் அவர் உனக்குள் வருவார். அவர் வலுக்கட்டாயமாக யாருக்குள்ளும் அவர் வருவதில்லை. So நீ வருந்தி கேட்க வேண்டும், எனக்குள் வாரும், என்னை நிரப்பும் என்று நீ போராடி ஜெபித்து நீ உன்னை தேவனுடைய ஆவியினாலே நீ நிரப்பிக் கொண்ட மனுஷனாய் இருந்தால்தான் நீ ஆவியினாலே தேவனிடத்திலே அன்பு கூற முடியும். When you sit and pray and force Yahweh, pray to Yahweh to fill you with the Kadosh Ruach, with the Holy Spirit, and when you are filled only, you can love your Elohim with all your spirit. I think I made it very clear. நான் மிக தெளிவாக உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். சரீரத்தில் அன்பு கூறுவது என்றால் எப்படி, ஆவியில் அன்பு கூறுவது என்றால் எப்படி. இப்படி இந்த இரண்டிலும் அன்பு கூர்ந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஆத்மாவும் அன்பு கூறும். அப்பொழுதுதான் நாம் சொல்ல முடியும், நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன். Hallelujah. When your body
loves Yahuwah with all your body, then your spirit also is full and you are loving him with all your spirit, then automatically your soul also will love Elohim with whole soul, will love him. That is the time you can say that you are loving Elohim. Then you are fulfilling that commandment. அப்படி நீங்கள் அன்பு கூறும் பொழுதுதான் உங்கள் முழு சரீரத்தோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறும் பொழுது அந்த கற்பனையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். Hallelujah. When you do in such a way, then whatever is happening will happen for good to you. This is only one condition we have come to. There is another condition also in the same verse, Romans chapter 8 verse 28. Romans 8 அதிகாரம் 28 வசனத்திலே இன்னொரு there is another condition also in 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Amen. Hallelujah. So, and we know that all things work together for good to those who love Elohim, to those who are the called according to his purpose. So, தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் மட்டும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்து விடாது. அதற்கு அடுத்து வேறொரு காரியமும் அங்கே இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அல்லது அவருடைய தீர்மானத்திற்காக அல்லது அவருடைய பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள், அப்படி அழைக்கப்பட்டவர்களாம் இந்த இரண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நமக்கு நடக்கும். See, it's not only you love your Elohim with all your body, soul and spirit, but also that you have to be called for his purpose. Then only whatever is happening for good together to you. About this calling, 2 Timothy chapter 1 verse 9, I think. Yes, verse 9. 2 Timothy chapter 1 verse 9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் மேசியா யாகுஷுவாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். Hallelujah. So here we see that he called us with a holy calling. நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அவர் அழைத்திருக்கிறார். So இந்த ரெண்டும் ஒன்று சேர வேண்டும். But what I understand, what I believe also, when you love your Elohim with all your body, with all your spirit and with all your soul, then you are definitely having the holy calling. நீங்கள் தேவனிடத்திலே முழு சரீரத்தோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அந்த பரிசுத்த அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பரிசுத்த அழைப்பை பெற்றிருப்பார்கள். So there is no doubt that you have been called with a holy calling when you love your Elohim with all your body, with all your soul and with all your spirit. Then everything will happen for good, together for good in your personal life, in your spiritual life. இப்படி எல்லாம் சேர்ந்து நமக்கு வரும் பொழுது நாம் கண்டிப்பாகவே நம் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஹல்லேலூயா.
So today Yahuwah has revealed his message to us, that how we can confirm that all things work together for good in our life. நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் எப்படி உறுதி செய்ய கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையில் இருந்து பேசி இருக்கிறார். So now we can confirm and we can establish that I love Elohim. So everything is happening together for good in my life. No one needs to judge us. So we can go through this examination. We can examine ourselves. Where do we stand in this? How much I love him with my body. How much I love him with my spirit. So இன்றைக்கு யாரும் நம்மிடத்திலே நாம் எவ்வளவு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கே தெரியும் நம்முடைய சரீரத்தின் மூலம் எவ்வளவாக தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம், நம்முடைய ஆவியினால எவ்வளவாக தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். கண்டிப்பாக நாமே அதை அறிந்து கொள்ள முடியும் பரிசோதித்து பார்த்தால். Surely I pray and I wish that whatever is happening in our life may all work together for good in us. நான் கண்டிப்பாக விரும்புகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடப்பதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க வேண்டும். May Yahuwah bless you all with this blessing today, that everything may work together for good in your life. யாகுவா இந்த நாளிலே உங்களை இந்த வண்ணமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாக. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. Our heavenly Father, we praise and thank you for this wonderful time. Father, we believe that you have spoken to us through this message. We thank you for that, Father. Hallelujah. ஆம் ராஜாவே, எப்படி சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அப்பா நீர் எங்களுக்கு காண்பித்து தந்த தயவுக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Father, we thank you for showing us how all things work together for good in our life, Father. நாங்கள் அதை உண்மையாக பின்பற்ற எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எங்கள் வாழ்க்கையிலே சகலமும் நன்மையாய் நடக்க அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கும்படி அப்பா நீர் எங்களுக்கு காட்டின வழிக்காக உமக்கு நன்றி ராஜாவே ஸ்தோத்திரம். Thank you for the way you have shown us, Father, that everything should work together for good in our life, Father. அப்பா சகலரை வசனத்தை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. Father, I offer everyone into your mighty hand, Father. Bless every one of them individually and as a family and as a kahal, Father. Hallelujah. செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் சபையாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளுவீராக. The matchless name of Yahushua Mashiach, I pray with thanksgiving. Hallelujah. நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய யகுஷுவா மசிஹா நாமத்தினாலே ஜெபத்தை கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். யாகுவா bless you all. யாகுவா ஷாலோம். ஆமென்.